நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். இன்னைக்கு 29/8/2026 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி துதியை திதி. இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூல்யமான நாள் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நாள் சரியான ரீதியில் இல்லை. மரண யோகம் இன்னைக்கு இருக்குது. ஃபுல்லாக மரண யோகம் இருக்கிறதுனால பொதுவான விஷயங்களையும் சில ஆதாயமான விஷயங்களையும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. நாள் பொதுவாக ஓரளவுக்கு அனுகூலியமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு ரெகுலராக நடக்கிற மாதிரி இருக்கும். தடைகளை குறைக்கும். முதல் விஷயம் அதுதான். தடைகள் இப்போ நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கு, ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அதனால தடைகள் ஆகுது, பிரச்சனைகள் ஆகுது, டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு தடைகளை குறைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். இனி வரக்கூடிய நாட்கள் இன்னைக்கே அது நடக்கும்ன்றதில்ல. வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் நிவர்த்தியாகி சரியானபடியாக நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்களை கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, உத்தியோகத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, சரியான டைமில் பதில் வரல, ஒரு படிப்புக்காக வேண்டி போட்டிருக்காங்க, இன்டர்வியூக்கு சரியான ரீதியில் நமக்கு பிளேஸ்மெண்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் அந்த இது இனி வரக்கூடிய நாட்களில் சரியான ரீதியில் நடக்கிறதுக்கு உண்டான பலத்தை கொடுக்கும். பொதுவாக வயோதிகர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கும், குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியில் அக்கறைகள் குறையும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். அதே மாதிரி மனோபலம் கொஞ்சம் குறையும். எல்லாத்துலேயுமே ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பலம் குறையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. கவனமாகவும் தெய்வ வழிபாட்டு முறைகள்லையும் சரியாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கிட்டு வரலாம். பொதுவாக தெய்வ ரீதியான விஷயங்கள் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த யக்ஷினிகள் அப்படின்ற விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா யக்ஷினிகள் அப்படின்றது நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா தப்பு தான், சரியா பண்ணீங்கன்னா சரி. உங்களுக்கு நற்பலன்களையும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால தான் கோவில்களில் போகும்போது நம்ம போயிட்டு கதை பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க யக்ஷினிகள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. சுப யக்ஷினிகள் அசுப யக்ஷினிகள்னு உண்டு. மொத்தம் 64 யக்ஷினிகள். இந்த 64 யக்ஷினிகள்ல 32 பிரிச்சிங்கன்னா பாதி யக்ஷினிகள் சுப யக்ஷினிகளாகவும் பாதி யக்ஷினிகளை அசுப யக்ஷினிகளாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே போய் பேச்சுக்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களும். ஏன்னா அங்கே என்ன பேசுனீங்கனாலும் சதாஸ்து தான். நல்லது பேசினாலும் அப்படியே நடக்கணும், கெட்டது பேசினாலும் அப்படியே நடக்கட்டும். அதனால தான் தெய்வ ரீதியாக பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் அமைதியாக இருந்து பண்ணுறது. ஏன்னா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக மட்டுமே நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை இன்னும் வளர்த்துக்காம குறைச்சிக்கிறதுக்கு உண்டான அனுகூல்யங்கள் என்னன்றதை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தடைகள் கூட நம்ம வராமல் நிம்மதியாகவும் சரியாகவும் அனுகூலியமாகவும் வாழ்க்கையை நம்ம